முரளிதர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க ரெண்டு பசங்க சாஹில் அப்புறம் பிரதம் ஒரு வயசான பாபா கூட உக்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பாபா அவங்களுக்கு கதை சொல்லிட்டு இருந்தாரு. முரளிதர் கிராமத்தில் இருக்கிற பெரிய கடல்ல ஒரு கிராமம் மறைஞ்சிருக்கு. அது அப்படியே அந்த பெரிய கடலுக்கு நடுவில் இருக்கு. அந்த கிராமத்தில் உன்ன மாதிரி என்ன மாதிரி மனுஷங்க தான் வாழ்றாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற வீடு மீன்களால் செய்யப்பட்டிருக்கும். என்ன, அங்க இருக்கிற வீடுகள்லாம் மீன்களால செய்யப்பட்ட வீடுகளா? ஆமாம், அங்கே இருக்கிற வீடுகள் மீன்களால் தான் செய்யப்பட்டிருக்கும். அப்புறம் அங்கேயும் இந்த கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஜமீன்தாரும் தலைவரும் இருப்பாங்க. அங்கே எல்லாமே இருக்கு. என்னால இந்த விஷயத்த நம்பவே முடியல பாபா. பெரிய கடலுக்கு நடுவுல கிராமம் இருக்குன்னு என்னால எப்படி நம்ப முடியும்? நான் சொல்றது உண்மையான விஷயம்தான். வேணும்னா நீங்களே போய் பார்த்துக்கோங்க. நாங்க அங்க போக முடியுமா? கண்டிப்பா போக முடியும். ஆனா அதுக்கு உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருக்கணும். நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா நிச்சயமா அந்த மீன் கிராமத்துக்கு போவேன். உனக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா போ, ஆனா நான் வரமாட்டேன். அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஏன்னா நான் போகும்போது நீயும் நிச்சயம் வந்துதான் ஆகணும். 18 வருஷத்துக்கு அப்புறம் சாஹில் ஒரு நாள் பிரதும கடல் கிட்ட வர சொல்லியிருந்தான். அங்க ஒரு படகும் தயாரா இருந்தது. பிரதுமும் சாஹில் கூப்பிட்ட உடனே அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்னாச்சு சாஹில், இன்னைக்கு எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? உனக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கா? எந்த கதை? அட, அந்த வயசான தாத்தா. அவர் எப்பவுமே நமக்கு கதை சொல்லுவாரே. நாம சின்னவங்களா இருக்கும்போது அவர் ஒரு கதை சொன்னார்ல, இந்த பெரிய கடலுக்கு நடுவில் கிராமம் இருக்குன்னு. அங்கே நம்மள மாதிரி மனுஷங்க இருக்காங்கன்னு சொன்னார்ல. அவங்களோட வீடுகள் மீன்களால் இருக்குன்னு சொன்னார். ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு நிமிஷம். ஆனால் திடீர்னு எதுக்காக நீ இந்த கதையை ஞாபகப்படுத்துற? அப்புறம் இந்த படகை எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்த? சாஹில், நீ என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க? பிரதம், நான் பெரியவனானதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. அப்புறம் நீயும் என் கூட வந்தே ஆகணும். இல்லைப்பா, நான் வரமாட்டேன். அது பொய்யான கதைடா. நீ என் கூட வந்து தான் ஆகணும். இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியம். வேணாண்டா, ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியம் பண்ணாதடா. வா, வந்து படகுல உட்காரு. பிரதுமும் சாஹில் கூட படகுல போய் உட்காந்தான். அப்புறம் 2 பேரும் அந்த கடல்ல அந்த மீன் கிராமத்தை தேடி புறப்பட்டு போனாங்க. அவங்க அந்த கடலோட ரொம்ப நடுவுல போயிட்டாங்க. ரொம்ப உள்ள, ரொம்ப தூரத்துக்கும் எந்த ஒரு கரையும் அவங்க கண்ணுக்கு தென்படல. அதனால பயந்து போய் பிரதும் சாஹில் கிட்ட சொன்னா, சாஹில், நாம ரொம்ப அதிகமாக உள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கேயும் கரை தெரியவே இல்லையே. வா, திரும்ப போயிடலாம். முடியாது. முடியாதா? முடியாதுன்னு என்னடா அர்த்தம்? நம்மளால் திரும்ப போக முடியாது. ஏன்னா நான் வழியை மறந்துட்டேன். என்ன? இப்போ நம்மக்கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது. நாம் அந்த மீன் கிராமத்தை தேடி தான் ஆகணும். இல்லைன்னா மரணம் நம்மளை தேடிடும். நீ எதுக்குடா இப்படி சிரிச்சிட்டு இருக்க? உனக்கு பயமாவே இல்லையா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எனக்கும் உனக்கும் எந்த மாதிரி நிலைமை ஏற்படுத்தியிருக்கேன்னா, ஒருவேளை நம்மளோட குறிக்கோளை நம்ம அடையலைன்னா அப்போ நம்ம செத்து தான் போவோம். இந்த மாதிரி நிலைமையில மனுஷங்க அவங்களோட குறிக்கோளை கண்டிப்பாக அடைஞ்சிருவாங்க. ஹே பிரபு, நீங்கள் எதுக்காக எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன். சாஹிலும் பிரதுமும் இப்ப துடுப்பை செலுத்தி செலுத்தி அந்த கடலுக்கு இன்னும் உள்ள போயிட்டாங்க. திடீர்னு சாஹிலுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சுது. பிரதம், எனக்கு தெரியறது உனக்கும் தெரியுதாடா? அங்கே பாரு, அங்கே ஒரு இடம் இருக்கு. அங்கே பெரிய பெரிய மீன்கள் இருக்கு. என்ன, இது அந்த கிராமம் தானா? அந்த வயசான தாத்தா சொன்னாரே அதே கிராமம்? ஆமாம், இது அதே கிராமம் தான். இது அதே மீன் கிராமம் தான். அந்த கதை பொய் கிடையாது. அது நிஜமா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. ஒரு வழியா நாம இந்த கிராமத்தை கண்டுபிடிச்சிட்டோம் பிரதம். எஸ். சாஹிலும் பிரதுமும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கிட்ட போய் சேர்ந்தாங்க. அந்த கிராமத்துல போய் அவங்க இறங்கின உடனே ஷில்பான்னு பேர் கொண்ட ஒரு பெண் அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்தா. அப்புறம் என்ன சொன்னான்னா, நீங்க 2 பேரும் யாரு? அப்புறம் இங்க என்ன பண்றீங்க? நாங்க இந்த கிராமத்தை பத்தி கேள்விப்பட்டோம். அதனால தான் தேடிக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். வெளியாளுங்க இங்க வரக்கூடாது. இந்த கிராமத்துல உங்களை வரவிட மாட்டாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடும் குடிக்க கொஞ்சம் தண்ணியும் கொடுங்க. அப்புறம் நாங்க இங்க இருந்து போயிடுறோம். அப்ப சரி, வாங்க, என் பின்னாடியே வாங்க. ஷில்பா பிரதுமையும் சாஹிலையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அந்த வீடு மீன் உருவத்துல இருந்தது. அட சாஹில், இது நிஜமாவே மீன் வீடு தான். இங்க இருக்கிற எல்லா வீடும் மீன் மாதிரி தான் இருக்கு. சரியா சொல்ற. இங்க வந்து என்னோட கனவு நிறைவேறிடுச்சுடா.
அவங்க 2 பேரும் ஷில்பாவோட வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க. ஷில்பா அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடும் குடிக்கிறதுக்கு தண்ணீரையும் கொடுத்தா. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு எழுந்ததும் ஷில்பாவோட அண்ணன் சுரேஷ் அங்க வந்துட்டான். அப்புறம் ஷில்பா கிட்ட என்ன கேட்டான்னா, இவங்க 2 பேரும் தான் வெளியே இருந்து வந்திருக்காங்களா? ஆமா. பிரதும் சாஹில் கிட்ட மெல்லமா சொன்னா, இவரு கண்டிப்பா நம்மள கொன்னுடுவாரு. எல்லாமே உன்னோட தப்பு தான். ஆமாண்டா, நல்லா மாட்டிக்கிட்டோம். சாஹில் சுரேஷ் கிட்ட என்ன சொன்னான்னா, அண்ணே, நாங்கள் கண்டிப்பாக போயிடுறோம். அப்புறம் எப்போவுமே யாருக்கும் இந்த கிராமத்தை பற்றி சொல்ல மாட்டோம். ஆமாண்ணே, இதுக்கப்புறம் நாங்க சத்தியமா கடல்ல கால் கூட வைக்கவே மாட்டோம். எங்களை இப்போ மன்னிச்சிருங்க. என்ன, நீங்கள் 2 பேரும் என்ன ரவுடின்னு நினச்சிட்டிங்களா? அது என்னன்னா, எங்களுக்கு உங்க உதவி வேணும். இந்த கிராமத்தை காப்பாத்தணும். யார்கிட்ட இருந்து? எங்கள் தலைவர்கிட்ட இருந்து. இது நடந்து 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் கிராமத்தில் தலைவரை தேர்ந்தெடுத்தோம். அப்புறம் புது தலைவருக்கு அந்த மாய முத்து மாலையை போட்டு விட்டோம். அதை போட்டுக்கிட்டதுக்கப்புறம் தலைவர்கிட்ட மாய சக்திகள் எல்லாம் வந்துடுச்சு. அதனால் கிராமத்தில் இருக்கிற யாரும் தலைவர் சொல்கிற விஷயத்த கேட்கலன்னா அவரோட சக்திகளை பயன்படுத்தி அவங்கள தாக்குறாரு. எங்கள் கிராமத்தில் ஒரு மாய கண்ணாடியும் இருக்குது. அது எங்கள் கிராமத்தையும் வெளி உலகத்தையும் இணைக்குது. தலைவர் அவரோட சக்திகளை பயன்படுத்தி அந்த கண்ணாடியை அவரோட வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. இப்போ நான் வெளி உலகத்திலையும் என்னோட சக்தியை பயன்படுத்துவேன். நான் இந்த கிராமத்தில் சுலபமாக கிடைக்கிற இந்த முத்துக்களை வெளி உலகத்தில் விற்று ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அப்புறம் என்னோட சக்திகளை பயன்படுத்தி கிராமத்து மக்களை முத்துக்களை எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். இந்த தலைவர் இவ்வளோ பேராசை பிடிச்சவராயிடுவாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததே கிடையாது. எங்க கிராமத்து முத்துக்கள்ல நிறைய சக்தி இருக்கு. அதை யாராவது தப்பான காரியத்துக்கு பயன்படுத்தினா அதனால வர பிரச்சனைகளை இந்த கிராமமும் சந்திக்க வேண்டியிருக்கு. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த விஷயத்தில் நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவி பண்ண முடியும்? ஏன்னா நீங்கள் இந்த கிராமத்து ஆளுங்க கிடையாது. அதனால தலைவரோட அந்த சக்தியை உங்கள் மேலே பயன்படுத்த முடியாது. ஓ, புரிஞ்சிடுச்சு, நல்லா புரிஞ்சிடுச்சு. அப்படின்னா நாங்கள் அந்த தலைவர்கிட்ட இருந்து இந்த உலகத்தையும் வெளி உலகத்தையும் இணைக்கிற அந்த கண்ணாடியை திருடிட்டு வரணுமா? அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும், அதுதானே? ஆனால் அவர் மறுபடியும் அவரோட முத்துக்களோட சக்திகளை பயன்படுத்தி அதை எடுத்துக்குவாரே. நாம் அந்த முத்து மாலையையும் அவரோட கழுத்துலேருந்து திருடி ஆகணும். சரியாக சொன்னீங்க. நாங்கள் அவருக்கு எவ்வளவோ புரிய வச்சோம். ஆனால் அவர் அப்படியே தான் இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட விட்டுருங்க. சுரேஷும் ஷில்பாவும் 2 பேரும் தலைவரோட வீட்டு வாசலுக்கு போனாங்க. வெளியே இருந்து தலைவரை கூப்பிட்டாங்க. தலைவரே, தலைவரே. தலைவர் அந்த குரலை கேட்ட உடனே என்ன சொன்னாருன்னா, காலங்காத்தால யார் இப்படி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது? சரி, போய் பார்ப்போம். தலைவரும் வீட்டுக்கு வெளியில வந்தாரு. ஓ, அண்ணனும் தங்கச்சியும் வந்திருக்கீங்களா? என்னாச்சு? காலங்காத்தால எதுக்கு என் வீட்டு முன்னாடி வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? தலைவர் ஐயா, கிராமத்தோட விலையுயர்ந்த முத்துக்களை வெளி உலகத்தோட பகிர்ந்துக்காதீங்க. இது நம்ம கிராமத்துக்கு நல்லது கிடையாது. ஆமாம், நம்ம கிராமம் இந்த அற்புதமான முத்துக்களால் தான் வெளி உலகத்திலிருந்து மறைஞ்சிருக்கு. மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க. இல்லைனா நான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனையில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படும். என்கிட்ட மாய முத்து மாலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? தலைவரே, இது தப்பு. சாஹிலும் பிரதுமும் தலைவருக்கு தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. சுரேஷும் ஷில்பாவும் தலைவரோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக தான் வந்திருந்தாங்க. தலைவர் தன்னுடைய கைய இன்னொரு பக்கமா முன்னாடி நீட்டினாரு. சுரேஷ் அப்புறம் ஷில்பா கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீங்க 2 பேரும் இப்பவே உடனே ஒரு சிலையா மாறிடுங்க. தலைவர் இப்படி சொன்ன உடனே 2 பேரும் அசைவில்லாம அப்படியே நின்னுட்டாங்க. இன்னொரு பக்கம் ஷாஹிலும் பிரதுமும் அந்த கண்ணாடியை தேடினாங்க. அட, தலைவர் அந்த கண்ணாடியை இங்க எங்க தான் வச்சிருப்பாரு? தெரியலையே. ஆனா சீக்கிரமா தேடு, இல்லைனா இந்த ஆளு நம்மளையும் ஒரு சிலையா மாத்திருவாரு. இந்த ஆளோட மாய சக்திகள் நம்ம மேல நிச்சயம் வேலை செய்யாது. ஆனா வேலை செஞ்சிடுச்சுன்னா? அப்புறம் வேலை செய்யலைன்னா? சாஹிலும் பிரதுமும் தலைவரோட வீட்டுல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயம்னு பார்த்து தலைவர் அவங்க குரலை கேட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. உள்ள யார் இருக்கா? முன்னாடி வாங்க, இல்லைன்னா உங்களை சிலையாக்கிடுவேன். சாஹில் தலைவரோட அறைக்கு ஓடினான். தலைவர் வீட்டுக்குள்ள வந்து சாஹிலை பார்த்தபோது அப்ப அவர் சொன்னாரு, நீங்க யாரு? கண்டிப்பா நீங்க என்னோட மாய கண்ணாடியை திருடதான் வந்திருப்பீங்க. இல்ல, கண்டிப்பா இல்ல. நானும் என்னோட ஃப்ரெண்டும். உன்னோட நண்பனா? நீ இப்போ தனியா தானே நின்றுட்டு இருக்க? பிரதும் இங்க அங்கன்னு பார்த்தபோது அவனுக்கு அங்க சாஹில் எங்கேயும் தெரியல. துரோகி, என்னை இங்க தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். சிலையா மாறுறதுக்கு தயாராயிரு. பிரதும் தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டான்.
அப்புறம் தலைவர் பிரதும் கிட்ட என்ன சொன்னார்னா, என்னோட சக்திகளை உங்களோட அற்புதத்தை காட்டுங்க, இவனை ஒரு சிலையா மாத்திடுங்க. ஆனா பிரதும் மேல அவருடைய எந்த சக்தியும் பயன்படவே இல்லை. அப்புறம் பின்னாடி இருந்த சாஹில் யாருக்கும் தெரியாம அவரோட கழுத்துல இருக்கிற முத்து மாலைய பிடிச்சு இழுத்து அவரோட கழுத்துல இருந்து எடுத்துட்டான். அந்த மாலை அவரோட கழுத்தை விட்டு வெளியே வந்ததும் சுரேஷும் ஷில்பாவும் சரியாயிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் உள்ள வந்தாங்க. சுரேஷ் உடனே அந்த மாலையை தன்னோட கழுத்துல போட்டுக்கிட்டான். அந்த மாலை என்னோடது, என்கிட்ட திரும்ப கொடு. இந்த முத்துக்களோட சக்தி இதுக்கப்புறம் என்கிட்ட பாதுகாப்பாக தான் இருக்கும். முத்துக்களின் சக்தியே, நான் சொல்றதை கேளுங்க, இவரை ஒரு சிலையா மாத்திருங்க. சுரேஷ் இப்படி சொன்ன உடனே தலைவர் ஒரு கம்பம் போல ஒரே இடத்துல எந்த ஒரு அசைவும் இல்லாம நின்னாரு. அப்புறம் அடுத்த நாள் கிராமத்து ஜனங்க சுரேஷ தலைவரா ஆக்கினாங்க. அப்புறம் அந்த கண்ணாடியும் சுரேஷ் கையில கிடைச்சது. சுரேஷும் மத்தவங்க எல்லாரும் அதே இடத்துல சந்திச்சாங்க. அங்கதான் சாஹிலும் பிரதுமும் அவங்களுடைய படகை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சாஹில் அப்புறம் பிரதம். இது என்னோட கடமை தான் சுரேஷ். அப்புறம் என்னோட கடமையும். நீங்க 2 பேரும் இந்த கண்ணாடிக்குள்ள போனீங்கன்னா நேரா உங்க கிராமத்தை போய் நீங்க அடைவீங்க. சாஹிலும் பிரதுமும் 2 பேரும் அந்த கண்ணாடிக்குள்ள போனாங்க. அப்புறம் நேரா அவங்க கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அப்புறம் எல்லார்கிட்டயும் இந்த கதையை சொன்னாங்க.